ராமநாதபுரம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் குளம் போல தேங்கியுள்ள மழை நீரால் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்கிட கேட்கலாம். சோனைமுத்தன், வணக்கம். தற்பொழுது தேங்கி இருக்கிற தண்ணீரை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் ஏதேனும் மேற்கொள்ளப்பட்டிருக்கா? என்ன நிலவரம்? வணக்கம். அதாவது ராமநாதபுரத்தில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக பல்வேறு இடங்கள்ல மழை நீரானது குளம் போல் தேங்கி இருக்கிறது. குறிப்பாக தற்போது இந்த ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் மழை நீரானது முழங்கால் அளவு குளம் போல் தேங்கி நிற்பதால நோயாளிகள் மற்றும் நோயாளிகளை பார்க்க வரக்கூடியவர்கள், டாக்டர்கள், செவிலியர்கள் என அனைவருமே சிரமத்துக்கு ஆளாகி வருகின்றனர். குறிப்பாக அந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை குழந்தைகள் வார்டு செல்லும் வழி மற்றும் பொது வார்டுக்கு செல்லும் வழி, வெளிநோயாளிகள் செல்லும் வழி என அனைத்து பகுதிகளிலுமே இந்த மழை நீரானது முழங்கால் அளவானது, அதாவது கடல் நீர் போல காட்சி, குளம் போல காட்சியளித்து வருகிறது. இந்த தண்ணீரை அப்புறப்படுத்துவதற்கான பணியை இன்னும் நகராட்சி நிர்வாகமானது எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்கவில்லை. அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். ஏனென்றால் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலுமே இந்த மழை நீர் திடீரென பெய்த மழையின் காரணமாக பல இடங்கள்ல தண்ணீர் தேங்கி நிற்பதால பேருந்து நிலையம், தேசிய நெடுஞ்சாலை உள்ளிட்ட பகுதிகளில் அந்த பணிகளானது நடைபெற்று வருகிறது. இந்த மருத்துவமனை வளாகத்தில் இதுவரை எந்த ஒரு நகராட்சி அதிகாரிகளோ அல்லது பிடபிள்யூடி அலுவலர்களோ யாருமே இந்த தண்ணி அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை. மருத்துவமனை நிர்வாகத்தை சேர்ந்த பலர் தற்போது பார்வையிட்டு வருகின்றனர். இதனால் இந்த தண்ணி தேங்கி நிற்பதனால நோயாளிகள் பலரும், அதாவது பார்வையாளர்கள், டாக்டர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட மருத்துவமனை பணியாளர்கள் என அனைவருமே பெரும் அதிர்ச்சியும் சிரமமும் அடைந்து வருகின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சோனைமுத்தன்.